Let's see it. வணக்கம் மக்களே, நான் இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைட்டன். இந்த டிரைட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில் மத்திய மாகாணத்தில் கொட்டகலை அப்படின்ற பிரதேசத்தில் இருக்க ஒரு சின்ன அழகிய கிராமம் தான் டிரைட்டன். இந்த டிரைட்டனில் ஏகப்பட்ட அழகிய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்கே இயற்கையாகவே தோன்றியிருக்க மிகப்பெரிய தொப்பக்குளம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற புகட் ரேடியோ யூடியூப் சேனல். நான் உங்கள் அனுசன். இது நம்ம ஊர் போல வருமா ஷோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதரோட வாழ்க்கையோ நீரின்றி இன்றியமையாதது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் ஆறுகளுக்கு பக்கத்தில் அவங்களோட குடியிருப்பை அமைச்சாங்க. அதே மாதிரி நீர் இருக்கிற இடத்தை பொறுத்து அதோட பேர் வித்தியாசப்படுது. ஒரு மலையிலேருந்து கீழ் நோக்கி விழுந்துச்சுன்னா அது நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லையை நோக்கி ஓடுச்சுன்னா அது ஆறுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறு பகுதியை நோக்கி ஓடுச்சுன்னா அது ஓடைன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல தேங்கி நின்றால் அது குளம்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு குளம் தான் பின்னாடி இருக்க டிரைட்டன் தெப்பக்குளம். இது கொட்டகலை பிரதேசத்தில் டிரைட்டன் பகுதியில் இயற்கையாகவே பல தசாப்தத்துக்கு முன்னாடி உருவாகினது. இயற்கையாக பல தசாப்தத்துக்கு முன்னாடி உருவாகினதுனால ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேருந்தே இது இருந்துக்கிட்டு இருக்கு. ஆங்கிலேயரோட குடியிருப்பு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பங்களோ இருக்குது. அது இதுக்கு அருகாமையிலே இருக்கிறனால அவங்க இதை சிறந்த முறையில் பராமரித்தாங்க. அவங்களோட பொழுதுபோக்கு அம்சமாகவும் இதுக்கு பயன்படுத்தினாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களோட படகு சவாரி, சிறிய ஓடம் சவாரியெல்லாம் இதில் மேற்கொண்டாங்க. மீன்பிடியில் அதிக ஆர்வம் கொண்ட ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்கன்னா இதில் மீன் உற்பத்தியிலேயே அதிகமாக ஈடுபட்டாங்க. அதனால அந்த காலத்தில் இது மிக சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் சென்ற பிறகு பொதுமக்கள் இதை அதிக அளவு பயன்படுத்தினது மாத்திரம் தான். ஆனால் இதை பராமரிக்க தவறிட்டாங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்க இந்த குளத்துக்கு பின்னாடி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பல மர்மமான முகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னோட வலது புறத்தில் இந்த குளம் இருக்குது, இடது புறத்தில் மக்கள் குடியிருக்கிற குடியிருப்பு இருக்குது. இப்போ நான் நடந்து போகிற இந்த சிறிய பாதைட்டை இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு தடுப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சாலோ அல்லது இந்த குளத்திலோட நீர்மட்டம் கூடினாலோ அந்த குளத்துலேருந்து நீரை வெளியேற்றுறதுக்காக ஒரு சிறு அரண் அமைச்சிருக்காங்க. அந்த அரண் எங்கே இருக்குன்னா வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அரண் தான் அது மிக சிறியதாக அந்த காலத்திலே கட்டினாங்க. இந்த அரண் மாத்திரம் உடைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த பிரதேச மக்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று ஏற்படும் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே ஒரு தனியார் நிறுவனத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு குளியல் அறை இருக்குது. இது இந்த குளத்தில் இருக்க நீர் வெந்நீராக இந்த பிரதேச மக்கள் குளிக்கிறதுக்காக கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிலைமை மக்கள் பயன்பாடே இல்லாமல் செல்றதுக்கு வழி கூட இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்களான்னா இங்கே நிறைய குப்பை மேடுகள் இருக்குது. அதனால நிறைய நோய்கள் இந்த பிரதேசத்தில் இருக்க மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை மக்களே சரியாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அழகும் ஆபத்தும் எப்பயோ ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்க்குறக்கு அழகாக இருக்க இந்த குளம் பல உயிர்களை பறிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பல அமானுஷ்ய நிகழ்வு இடம்பெற்றதாக அந்த பொதுமக்கள் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதனை சுற்றி பல மூட நம்பிக்கைகள் இன்னும் வளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயோ என்னன்னு தெரியல இந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காவல் தெய்வம் வச்சு இன்னும் வழிபட்டு கொண்டே இருக்காங்க. கொட்டகலை நகரில் டிரைட்டன் பகுதியில் முக்கிய இடமாக வகிக்கிற இந்த தெப்பக்குளத்தை சுற்றி பல்வேறு சுவாரஸ்யமான கதைகள் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் தெரியும் விவசாயம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த குளம் பாரிய அளவில் உதவிக்கிட்டே இருக்குது. விவசாயம் மாத்திரம் இல்லாமல் மீன்பிடி மற்ற நிறைய கைத்தொழிலுக்கு இந்த குளம் பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை சுற்றி பல சுவாரஸ்யமான கதைகள் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் அநேகமான மக்கள் சொல்கிற ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்ப காலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததாகவும் ஒரு இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக அதன் அருகில் நீர் சேர்ந்து படிப்படியாக அந்த ஃபேக்ட்ரி நீருக்குள்ளே மூழ்கினதாகவும் இன்னமும் இந்த குளத்துக்கு அடியில் அந்த ஃபேக்ட்ரி இருக்கதாகவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிற ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய இடி இங்கே தாக்கி ஒரு பெரிய குழி
உருவாகி அதன் மூலமாக ஒரு நீரூற்று வெளியாகி இந்த குளம் உருவானதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படினாலும் இந்த பிரதேசத்தோட மக்கள் தன்னோட மண்ணோட அடையாளமாக இந்த குளத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்லேயும் சரி இந்த இடத்துலையும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி தனியார் நிறுவனங்களின் செல்வாக்கும் சரி அதிகமாக காணப்பட்டிருக்கிற ஒரு பிரதேசம் டிரைட்டன். ஆனாலும் கூட நீங்கள் பார்த்த போதே தெரிஞ்சிருக்கும் இந்த குளத்தை சுற்றியோ இந்த பிரதேசத்தை சுற்றியோ எந்த விதமான விழிப்புணர்வு தரக்கூடிய எந்த ஒரு போர்டும் இல்லை. நம்ம ஊரில் மக்களுக்கு விழிப்புணர்வு தரேன்ற பேரில் மக்களுக்கு இடையூறு தர நிறைய போர்டை நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் இயற்கையாக அமைஞ்சிருக்க இந்த குளத்தையோ இது சம்மந்தமான விழிப்புணர்வு கூறுறதுக்கோ எந்த விதமான போர்டையும் நம்ம காணக்கூடியலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் பின்னாடி இருக்க இந்த மரத்தோட பேர் ஏழுக்கண்ணி மரம் அப்படின்னு இந்த பிரதேச மக்கள் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பெண்கள் மரத்துக்கு இந்த குளத்தில் கொடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த இடத்துக்கு அமானுஷ்ய நிகழ்வுக்கும் இந்த இடத்துக்கும் பஞ்சமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குளத்துக்கு அருகாமையிலேயே ஒரு மயானம் இருக்குது. அதனால 6 மணிக்கு பிறகு இந்த பகுதியில் தனியாக செல்றது கூட பயப்படுறாங்க. நிறைய அமானுஷ நிகழ்வுகள் இதனை சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த அவங்களுடைய பங்களோ அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த குளம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மக்களோட பயன்பாட்டினால கரைகள் கொஞ்சம் சிறியதானனால ஓரளவு மழை தொடர்ச்சியாக பெஞ்சாலோ அல்லது நீர்மட்டம் கூடினாலோ அந்த தண்ணீர் வெளியேறி மக்களுக்கு சேதம் விளைவிக்குது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தோட அகலத்தை குறைச்சது மக்கள் தான். மக்களே இயற்கை நீரத்தை இப்படி அபகரிக்கிறனால தான் அவங்களுக்கான விளைவு வருது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இயந்திரமயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதரோட வாழ்க்கையில் அவனோட கஷ்டங்கள்லாம் நீக்கி அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா அவனை சுற்றியே இயற்கையின் வரமான இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு இடம்டா டிரைட்டன் குளம். இந்த குளத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த சரி தவறி நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இனி ஒரு காலங்களில் சரி இந்த 2 அமைப்பும் சேர்ந்து இந்த குளத்தை சரியான முறையில் பராமரித்தாங்கன்னா இந்த பிரதேசமும் அபிவிருத்தி அடையும், இந்த குளமும் மிக சிறந்த முறையில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு அபிவிருத்தியும் கிடைக்கும், ஒரு வருமானமும் கிடைக்கும், இந்த குளமும் இன்னமும் அழகாக இருக்கும். எதிர்கால சங்கதியிற்கு இந்த குளத்தை நம்ம வரமாக கொடுப்போம். இதே மாதிரி இன்னும் ஒரு நம்ம ஊர் போல வருமா நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை பாக்கெட் ரேடியோ யூடியூப் சேனல்லேருந்து விடைபெறுவது உங்கள் லனுஷன். இதே மாதிரி உங்கள் பிரதேசத்துலேயோ அழகியல் அம்சங்களோ அல்லது வரலாற்று அம்சங்களோ இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்கள் ஊருக்கே தேடி வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காத்திருப்போம்.